படி வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, அதிகாலை வேளையிலே அன்னையினுடைய திரு பாதத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் அன்னையினுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை அன்னையின் வழியாக நாம் பெற்று நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் நமக்கு வெற்றியை தந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமெனவும் வழி நடத்த வேண்டுமெனவும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் நாம் வந்திருக்கின்றோம். நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னையின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் ஈடேறவும் நீங்கள் நினைத்து ஜெபிக்கின்ற எல்லா காரியங்களையும் அன்னை மரியாள் இறைவனிடமிருந்து பெற்றுத்தரவும் இந்த திருப்பலியிலே நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine, Web TV, as well as other social media and in a special way. For all the sponsors of this live telecast mass and those who wrote the mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. பலியை தகுந்த வகையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும்
நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே இம்மண்ணும் தோன்றும் முன்பே ஆயிரம் ஆண்டுகள் உமக்கு நேற்று
வையும் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம் நீரே எங்களுக்கு புகலிடம் நீரே எங்களுக்கு புகலிடம். Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்கின்ற விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் அன்னையினுடைய திருவடிகளுக்கு வந்து திருப்பலியிலே பங்கு பெற்று ஜெபிக்கின்றோம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் இறைவன் புனித சூசையப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்முடைய வேலையின் மூலமாகவும் பணியின் மூலமாகவும் நாம் பெறுகின்ற எல்லா ஊதியமும் ஆசீர்வாதமான செலவாக நம்முடைய குடும்பத்திற்கு அமைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காகவும்
நாம் இந்த வேளையிலே அன்னையின் திருவடிகளிலே அமர்ந்திருக்கின்றோம். தொழிலாளர்கள் தினம் மே 1ஆம் தேதி. ஏன் இந்த விழா, ஏன் இந்த நாள் மே 1ஆம் தேதி? பல ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளிலே தங்களுடைய ரேகைகள் எல்லாம் தேய்கின்ற அளவிற்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக 12 மணி நேரம் 15 மணி நேரம் என்றெல்லாம் வேலை செய்த ஒரு காலகட்டம். ஆனால் உலகில் பல்வேறு முன்னேற்றங்கள், புரட்சிகள், சிந்தனைகள் வாயிலாக நம்முடைய வேலை நேரங்கள் வரையறுக்கப்படுகின்றன. 8 மணி நேரம் பணி, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் நம்முடைய உறவுகளோடு செலவிடுவதற்கான காலம் நேரம் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டு நம்முடைய வேலை நேரங்கள் 8 மணி நேரம் என்று குறிப்பிட்டு மே இந்த 1ஆம் தேதி முதல் நாள் தொழிலாளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. திருச்சபையிலே 1955ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் என்கின்ற போப்பானவர் புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று விழாவை பிரகடனம் செய்கிறார். புனித சூசையப்பர் தொழிலாளர்களுக்கு பாதுகாவலர். ஏன் புனித சூசையப்பர் தமக்கு கொடுத்த பணியை, தாம் செய்கின்ற பணியை மிக புனிதமாக, சிறப்பாக, நேர்த்தியாக திருக்குடும்பத்திற்காக ஆற்றுகின்றபடியினாலே புனித சூசையப்பரை தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி திருச்சபை கொண்டாடுகின்றது. 1870 9ஆம் பத்திநாதர் புனித சூசையப்பர் திருச்சபையின், உலக திருச்சபையின் பாதுகாவலர் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, எனவேதான் இந்த மே மாதம் முதல் நாள் தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே புனித சூசையப்பர் நம் எல்லோருக்கும் பாதுகாவலர். நாம் எல்லோரும் ஒரு பணியை ஆற்றுகின்றோம், ஒரு தொழிலை செய்கின்றோம். புனித சூசையப்பரே நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய தொழிலின், நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலர் என்று சொல்லி இந்த முதல் நாளிலே நாம் கொண்டாடுகிறோம், சிறப்பிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நான் ஒரு சிறிய கிராமத்து பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் பங்கு தந்தையாக. அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு பல பணியாளர்கள் வந்து பணியாற்றுவதும் அவர்கள் ஊதியம் பெற்று செல்லுவதும் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான், வழக்கமான ஒரு நிகழ்வு தான். பல பணியாளர்கள் வருவார்கள், தங்களுடைய பணியை எங்களுடைய பங்கிலே ஆற்றுவார்கள், அதற்கான ஊதியத்தை பெற்று செல்வார்கள். ஆனால் நான் பார்த்து வியந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த சகோதரர் நான் பணிக்காக அழைக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆற்றுவார். ஒயரிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் என்று சொல்லி அவருக்கு தெரிந்த பணிகளை எல்லாம் பங்கு ஆலயத்தில் செய்து கொடுப்பார். செய்து கொடுத்த பிறகு அவருக்கு ஊதியம் வழங்குகின்ற பொழுது நான் முதலாக பார்த்து வியந்த ஒரு காரியம், தன்னுடைய ஊதியத்தை மிகச் சரியாக பெற்றார். போதும் ஃபாதர் எனக்கு என்று சொல்லி, நான் ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் அதிகமாக கொடுத்தால் கூட வாங்க மாட்டார். வேண்டாம் ஃபாதர் என்று சொல்லி நான் நீட்டுகின்ற அந்த பணத்திலே சரியாக அவருடைய தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டு நன்றி ஃபாதர் என்று சொல்லி சொல்லுவார். அது என்னுடைய புருவங்களை எல்லாம் உயர்த்தி அவரை மிக வியப்பாக பார்க்க வைத்தது. என்ன இப்படி ஒரு நபரா என்று சொல்லி அவர் சொல்லுவார், என்னுடைய பணிக்கான ஊதியம் இவ்வளவுதான் ஃபாதர். அது மட்டுமல்ல, இந்த தொகையானது இந்த ஆலயத்தினுடைய வரவு, இந்த ஆலயத்தினுடைய தொகை, இந்த பங்கினுடைய தொகை. ஆகவே இது என்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக வருவது சரியானது அல்ல. சரியான தொகையை என்னுடைய ஊதியத்திற்கு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். அதே போல் அவர் ஊதியத்திற்காக முன்னதாகவே ஒரு தொகையை பெற்றுக்கொண்டார் என்றால் மீதி இருக்கக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாயை கூட சரியாக என்னிடம் வந்து கொடுப்பார். அதை மிக பொறுப்புணர்ச்சியோடு. நான் சொல்லுவேன், ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், வைத்துக் கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக சொன்னால் கூட இல்லை ஃபாதர் என்று சொல்லி டேபிளிலே வைத்து விட்டு செல்வார். இதனுடைய மனதிலே பசுமரத்தாணி போல பதிந்துவிட்ட அவருடைய ஒரு புனித செயல் என்று சொல்லுவதா, ஒரு நேர்த்தியான நேரிய செயல் என்று சொல்லுவதா, அப்படி என்னுடைய மனதிலே பதிந்து விட்டது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், எதற்காக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நாம் எல்லோரும் பணியாற்றுகிறோம் அல்லவா? நீங்கள் எல்லோரும் பணியாற்றுகிறீர்கள். ஏதோ ஒரு பணியிலே நாம் இருக்கின்றோம், வேலை செய்கின்றோம். அந்த வேலையின் மூலமாக நாம் பெறுவது என்ன? எதற்காக நாம் பணியாற்றுகின்றோம்? உங்களுடைய குடும்பத்தை அன்பு செய்கிறீர்கள்,
உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தை தாங்குகிறீர்கள், உங்களுடைய வேலையின் மூலமாக அந்த வேலையை மூலமாக குடும்பத்தை அன்பு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். அந்த பணியின் மூலமாக கிடைப்பது என்ன? ஊதியம், பொருளாதாரம். அதன் மூலமாக குடும்பத்தை தாங்குகிறீர்கள். நன்றாக ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அந்த நாம் செய்கின்ற அல்லது நீங்கள் செய்கின்ற அந்த தொழிலின் மூலமாக பணத்தை மட்டும்தான் நாம் ஈட்டுகிறோமா என்றால் இல்லை. சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நம்முடைய மதிப்பையும் நாம் உயர்த்துகிறோம். நம்முடைய அந்த உறவுகளின் மூலமாக, நம்முடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக, நாம் தொழில் செய்கின்ற அந்த நேரிய வழியின் மூலமாக, நேர்த்தியான முறையிலே நாம் செய்கின்றதன் வழியாக நாம் நம்முடைய மதிப்பையும் உயர்த்துகிறோம், நாணயத்தை பெறுகின்றோம். நம்முடைய உயர்ந்த மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு நாம் காட்டுகின்றோம். வெறும் பணம் மட்டுமல்ல, அதன் மூலமாக நம்முடைய மதிப்பும் உயர்கிறது. நாம் எவ்வாறு பணி செய்கின்றோம், நாம் எவ்வாறு இந்த பணியிலே நாம் அக்கறையாக இருக்கின்றோம், அதை நாம் எவ்வாறு நேரிய முறையிலே நாம் செயல்படுத்துகின்றோம், கையூட்டு பெறாமல் அல்லது குறுக்கு வழியிலே நாம் ஈட்டாமல், நான் எனக்கான வேலையிலே எனக்கு கிடைத்த ஊதியம் இது என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான தொகை என்று நாம் எடுக்கின்ற பொழுது வெறும் பணத்தை மட்டும் ஈட்டுவதல்ல, அதனோடு கூட சேர்த்து நம்முடைய மதிப்பையும் ஈட்டுகிறோம், நம்முடைய நேர்மையை உயர்த்துகின்றோம். இதுதான் நம்முடைய தொழிலில் நாம் நமக்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நாம் சம்பாதிக்கின்ற ஒன்று பணம் மற்றும் மதிப்பு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்கின்றோம். புனித சூசையப்பர் தச்சு வேலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் விவிலியத்திலே. இன்றைய நற்செய்தியிலே அதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த மக்கள் இப்படியாக இயேசுவினுடைய சொந்த ஊர் மக்கள் முணுமுணுக்கிறார்கள். இவர் தச்சன் மகன் அல்லவா? இவருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு பெரிய ஞானம், இவ்வளவு பெரிய வல்லமை இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவர்கள் முணுமுணுப்பதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தந்தையை, சூசையப்பரை வளர்ப்பு தந்தையை தச்சன் என்று சொல்லி நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஒரு தச்சு பணியை செய்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, ஒரே ஒரு வாக்கியம் மட்டுமே, ஒரு வார்த்தை மட்டுமே புனித சூசையப்பரை பற்றி நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வசனத்திலே இவர் நேர்மையாளர். புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளராக இருந்தார். மோயிசனுடைய சட்டத்தை, கட்டளையை மிகச் சரியாக அவர் பின்பற்றியவரான ஒரு நேர்மையாளராக இருக்கிறார். ஆனால் கடவுளினுடைய அழைப்பு அவருக்கு வருகின்ற பொழுது முழுமையாக கீழ்ப்படுகின்றார், விசுவசிக்கின்றார், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். திருக்குடும்பத்தின் தந்தையாக அவருக்கு பணிக்கப்பட்ட அந்த பணியை மிக அமைந்த மனதோடு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை மிக சிரத்தையோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு சிந்தனையோடு அந்த பணியை, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை புனித சூசையப்பர் செய்கின்றார். புனித சூசையப்பர் விவிலியத்திலே எங்கு ஒரு இடத்தில் கூட பேசியதாக நம்மால் பார்க்க முடியவில்லை. புனித சூசையப்பர் பேசுகின்ற பேச்சுக்களை எதையுமே நம் விவிலியத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் செய்கின்ற காரியத்தை நம்மால் உணர முடிகின்றது, தியானிக்க முடிகின்றது. என்ன அவர் செய்கின்ற காரியங்கள்? இறைவனுடைய வார்த்தையை அமைந்த மனதோடு கேட்கின்றார், கனவு காண்கின்றார், இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றார், கேட்கின்ற அந்த இறை வார்த்தையை தம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றார். இந்த 2 காரியங்களை புனித சூசையப்பர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்நாளிலே கடவுள் அவருக்கு பணிக்கப்பட்ட பணியை, அவர் கொடுக்கப்பட்ட பணியை மிகுந்த அமைந்த மனதோடு செய்கின்ற புனித சூசையப்பர், நாமும் நமக்காக கொடுக்கப்பட்ட பணியை மிகுந்த மகிழ்ச்சியோடு, நம்முடைய குடும்பத்தை அன்பு செய்வதைப் போல, உங்களுடைய குடும்பத்தை அன்பு செய்வது போல உங்களுடைய பணியையும் அன்பு செய்ய நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு முறை நம்முடைய பணியை குறித்து நாம் சலசலப்படைகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், வெறுத்து கொள்ளுகின்றோம், நொந்து கொள்ளுகின்றோம். ஆனால் நாம் செய்கின்ற பணி இறைவன் இந்த உலகத்தை உயர்த்துவதற்காக, உய்விப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பணியை நாம் மிகுந்த அமைந்த மனதோடு, மகிழ்ச்சியான மனதோடு நம்முடைய பணியை மிகுந்த ஆற்றலோடு செயல்படுத்த இன்றைய நாளிலே புனித சூசையப்பரினுடைய வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்வதன் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களை, இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இந்த படைப்பு பணியை செய்கின்றார், படைப்பின் வேலையை செய்கின்றார். தன்னுடைய படைப்பு வேலையை செய்த பிறகு ஏழாம் நாள் ஓய்வெடுக்கின்றார்.
அந்த நாளையும் புனிதப்படுத்துகின்றார் என்றெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் படைப்பின் வேலையை செய்வதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பணியை செய்ய நமக்கும் பணிக்கின்றார். தொடக்க நூல் 1:26 இந்த உலகத்தை ஆளுவதற்காக நம்மை அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகத்தை, வானத்தில் பறக்கின்ற பறவைகள், ஊர்வன, கடலில் இருப்பவை அனைத்தையும் நாம் ஆள வேண்டும் என்று சொல்லி நமக்கு பணிக்கின்றார். ஆள வேண்டும் என்றால் அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பராமரிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் அதனுடைய எல்லா காரியங்களையும் நாம் முன்னெடுத்து நாம் ஆளுவதற்கும் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது இறைவசனத்திலே அனைத்தையும் நம்முடைய ஆற்றலுக்கு உட்படுத்துவதாக கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களை, இந்த தொழிலாளர்கள் தினம், அதுவும் புனித சூசையப்பர் தொழிலாளரின் பாதுகாவலர் என்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையில எடுத்து நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம். நாம் எல்லோரும் வேலை செய்கின்றோம் அல்லவா? இந்த வேலைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், வேலைக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி நாம் பிரித்து கொண்டோம் என்றால் நம்முடைய வேலையினுடைய புனிதம் நமக்கு தெரியும், நம்முடைய பணியினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற வேலைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன, வேலைக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வேலைக்கு முன்னால் இறைவனுடைய வார்த்தையை கேட்பது, இறை வார்த்தையை வாசிப்பது. ஒவ்வொரு நாளும் நாம் பணிக்கு செல்வதற்கு முன்னால் இறை வார்த்தையை வாசிப்போம், இறை வார்த்தையை தியானிப்போம், இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே கொணருவோம். அந்த கடலிலே சீடர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது இரவு முழுவதும் பாடுபட்டு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்லுகிறார், மீன்கள் ஒன்றும் படவில்லையா? படகின் வலப்பக்கத்திலே வலையை வீசுங்கள். இயேசு சொல்வதை கேட்கிறார்கள், கேட்டு அவர்கள் பணி செய்கிறார்கள். இறைவன் அவர்களிடம் சொல்லுகிறார், படகின் வலப்பக்கத்திலே வலையை வீசுங்கள். ஏராளமான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. சீடர்களுக்கு இரவு முழுவதும் பாடுபட்டு மீன்கள் கிடைக்கவில்லை. ஆக இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், கேட்ட பிறகு தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பணியை ஆற்ற துவங்குகின்ற பொழுது காலை வேளையிலே இறை வார்த்தை வாசித்து தியானித்து நம்முடைய வேலையை துவங்குவோம். அந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொணருவதாக, கொடுப்பதாக இருக்கும். இரண்டாவது, வேலை முடித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய ஊதியத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நாம் ஒவ்வொரு பங்கிலிருந்து வந்திருக்கின்றோம், பல்வேறு பங்கு தலங்களிலிருந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊதியத்திலிருந்து, நம்முடைய வியர்வியிலிருந்து என்னுடைய பங்கை தாங்குவதற்கு, என்னுடைய பங்கு தளத்தை தாங்குவதற்கு என்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு சிறிய தொகை. இந்த வேலையின் முன்னால் செய்ய வேண்டியது இறை வார்த்தையை கேட்பது. வேலை முடிந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பங்கு தளத்தை தாங்குவதற்கு என்னுடைய உழைப்பிலிருந்து, என்னுடைய வியர்வியிலிருந்து ஒரு சிறு தொகை கொடுத்து நாம் பாருங்கள், உங்களுடைய பணி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இதைதான் நான் 1 அரசர் 17வது அதிகாரத்திலே எலியா சாரிபாத் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் கேட்கின்றார். அந்த சாரிபாத் என்கின்ற பெண் எலியா என்கின்ற அந்த இறை வாக்கினருக்கு அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்த ரசமும் தண்ணீரும் கொடுக்கின்றார். என்ன அவருடைய அந்த சாரிபாத்து நகரில் இருந்த அந்த கைம்பெண்ணுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எலியா என்கின்ற இறை வாக்கினருக்கு உணவு கொடுத்ததன் வழியாக பானையில் இருந்த மாவும் குறையவில்லையாம், களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லையாம். ஆக இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது, ஆக இந்த 2 சிந்தனைகளை, காரியங்களை நம்முடைய மனதிற்கு எடுத்து செல்லுவோம். நம்முடைய வேலையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இறைவனுடைய வார்த்தையை கேட்போம். நம்முடைய பணி முடிந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பங்கு தளத்தை நம்முடைய ஊதியத்திலிருந்து, என்னுடைய வியர்வையிலிருந்து ஒரு சிறு தொகையை என்னுடைய பங்கிற்கு கொடுத்து என்னுடைய பங்கு தளத்தை நான் தாங்குவேன் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து கொண்டோம் என்றால் நம்முடைய வேலையை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த தளத்திலே நீங்கள் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய வேலையையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து அந்த வேலையின் மூலமாக நீங்கள் பெறுகின்ற ஊதியத்தை அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேசி உயர்த்தி பாதுகாக்கின்றார். பெறுகின்ற அந்த ஊதியம் ஆசீர்வாதமான ஊதியமாக அமைய அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். வீணான செலவுகள் எதுவும் உங்களுடைய குடும்பத்திற்கு நேரிடாதபடி அன்னை மரியாள் உங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசி உங்களோடு கூடவே, நம்மோடு கூடவே வழி நடக்கின்றார். புனித சூசையப்பர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தலைவராக இருந்து சிறந்த பணியாளராக இருக்கின்ற அவர் உங்களுடைய பணியையும் வேலையையும் ஆசீர்வதித்து சிறந்த வகையிலே உங்களை உயர்த்துகின்றார். ஆமேன்.
வாழ்வாகும் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும். சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க உம்மை நீர் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கரித்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் பேரருட்திரு எல் சகாயராஜ் அடிகளார் மற்றும் முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோறும் அனைவரோடும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகனொளி நூலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரோட கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தராய் இருந்தராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறினீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருடைய உழைப்பையும் பணியையும் ஆசீர்வதிக்கின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்காரனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கச் செய்யும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்து பேசுதலில் மகிழ்வோடு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு